Taste the Daily. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே தனது சொந்த நிலப்பட்டாவில் முறைகேடு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி விவசாயி ஒருவர் தர்ணாவில் ஈடுபட்டார். சோலை பேரூராட்சிக்குட்பட்ட முரம்பிலாவு பகுதியைச் சேர்ந்தவர் மூசா. இவர் தனக்கு சொந்தமான பட்டா நிலத்திற்கான ஆவணங்களில் உள்ள முறைகேடுகளை சரி செய்ய கோரி வருவாய்த்துறை அலுவலகங்களுக்கு அலைந்து திரிந்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மூசா கூடலூர் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. இவரெல்லாம் சேர்ந்துட்டு இவர் என்ன பண்ணிட்டாரு, இவருக்கு சப்போர்ட் வந்துட்டு பணம் வாங்கிச்சிட்டு இவன் பேரில் இந்த 2 டாக்குமெண்ட் வச்சு சப்ஜெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கு. இந்த ஜார்ஜின் இடம் இவன் பேரில் சப்ஜெக்ஷன் பட்டா கொடுத்துருக்கு. அதெல்லாம் கலெக்டர்கிட்ட போயிட்டு கலெக்டர் கேன்சல் பண்ண சொல்லிட்டு இன்னும் கேன்சல் பண்ண மாட்டேன், ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டேன். இந்த இடம் இவர் தான் கைவசம் வச்சிருக்கு, இன்னைக்கு அது எடுத்து கொடுக்க வேண்டியதுதான். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே நில அதிர்வு ஏற்பட்டதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். தரைக்காடு பகுதியில் வியாழன் அன்று மாலை திடீரென லேசான சத்தத்துடன் நில அதிர்வு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்த கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் வருவாய்த்துறை தரைக்குடி பகுதிக்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர். இதே பகுதியில் கடந்த 2022ஆம் ஆண்டு நில அதிர்வு ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. திருச்சி மாவட்டம் துறையூர் பேருந்து நிலையம் முன்பு தூய்மை பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நகராட்சி சுகாதார பிரிவில் அலுவலர்களாக பணிபுரியும் பிரபு மற்றும் சௌமியா ஆகியோர் தூய்மை பணியாளர்களாக சாதி பெயரை சொல்லி தகாத வார்த்தைகளால் பேசுவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து நகராட்சி ஆணையர் மற்றும் சுகாதார ஆய்வாளரிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த தூய்மை பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சமூக நீதி என மேடைக்கு மேடை விளம்பரம் செய்யும் ஸ்டாலின் ஆட்சியில் தாழ்த்தப்பட்டவர்கள் மீதான சாதிய வன்கொடுமை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகையில் கடும் பனிப்பொழிவு நிலவியதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. உதகையில் உள்ள மத்திய பேருந்து நிலையம், முக்கோணம், தலைக்குந்தா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நீர் பனிப்பொழிவு அதிகரித்து காணப்பட்டது. இதனால் அதிகாலை நேரங்களில் தோட்ட தொழிலாளர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள் உள்ளிட்டோர் நெருப்பு மூட்டி தங்களை குளிரிலிருந்து பாதுகாத்து வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி தர்காவில் நடைபெற்ற 52வது சந்தனக்குட உருஸ் திருவிழாவில் முன்னாள் அமைச்சர் KC வீரமணி மற்றும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஆகியோர் பங்கேற்று இஸ்லாமிய மக்களுடன் கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து 1000க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை முன்னாள் அமைச்சர் KC வீரமணி தொடங்கி வைத்தார். விழாவில் சிலம்பம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் மழையின் காரணமாக கண்மாய் நிரம்பிய நிலையில் அதில் துள்ளி குதிக்கும் மீன்களை அப்பகுதி மக்கள் பிடித்து மகிழ்ந்தனர். பருவமழையின் காரணமாக ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள அத்திக்குளம், சோழன்குளம் கண்மாய் வேகமாக நிரம்பியது. இதில் நீரானது தடுப்புச்சுவரை தாண்டி மறுகால் பாயும் நிலையில் அதன் வழியாக மீன்கள் துள்ளி குதிக்கின்றன. இந்த மீன்களை அப்பகுதியில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை வலை போட்டு பிடித்து மகிழ்ந்தனர். மதுரை மாவட்டம் மேலூரில் நாட்டு மாடு நலச்சங்கம் சார்பில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடைபெற்றது. மேலூர் பேருந்து நிலையம் முன்பு அரிட்டாப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கும் திட்டத்தினை ரத்து செய்ய வலியுறுத்தி தேனியைச் சேர்ந்த நாட்டு மாடு நலச்சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் மைனாரிட்டி பாஜக அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நில அளவை அலுவலர்கள் சங்கம் சார்பில் தற்செயல் விடுப்பு போராட்டம் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தகுதியுள்ள நில அளவர்களுக்கு பதவி உயர்வு வழங்கிடவும், உதவி இயக்குனர், கூடுதல் இயக்குனரின் பணிகளையும் கடமைகளையும் மண்டல துணை இயக்குனர், இணை இயக்குனர் ஆகியோருக்கு மாற்றும் நடவடிக்கையை திறனற்ற ஸ்டாலின் அரசு கைவிட வேண்டும் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதேபோல் திருவள்ளூர், மதுரை, சிவகங்கை ஆகிய மாவட்டங்களிலும் நில அளவை அலுவலர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் அழகர் கோவில் அருகே கல்லம்பட்டியில் உள்ள வராகியம்மன் கோயிலில் தேய்பிறை பஞ்சமி சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதனையொட்டி வராகியம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று அகல் விளக்கேற்றி வழிபட்டனர். மதுரை அழகர் கோவிலில் உள்ள கள்ளழகர் திருக்கோயிலில் வைகுண்ட ஏகாதசி திருவிழாவிற்கான ஏற்பாடுகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது. கோயிலில் வைகுண்ட ஏகாதசி திருவிழா வருகிற 31ஆம் தேதி தொடங்குகிறது. 10 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் நாள்தோறும் சுந்தரராஜ பெருமாள் கோயில் உட்பிரகாரங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார்.
வருகிற ஜனவரி 10ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி விழாவும் அதைத் தொடர்ந்து 10 நாட்கள் ராப்பத்து விழாவும் நடைபெறும். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கல்வி மாவட்ட அலுவலகத்தில் ஆசிரியர்கள் சங்கத்தினர் கோரிக்கைகளை வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவில்பட்டியில் அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளி ஆசிரியர்களிடம் வருமான வரித்துறைக்காக பிடித்தம் செய்யப்பட்ட 1 கோடி ரூபாய் முறையாக செலுத்தாமல் மோசடி செய்யப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதில் பள்ளி நிர்வாகமும் சம்பந்தப்பட்டிருப்பதால் புதிய நிர்வாகக் குழுவிற்கு ஒப்புதல் கொடுத்ததை ரத்து செய்ய வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கத்தினர் நேற்றிரவு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு நிலவியது.